நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. கொரோனா வைரஸ்னால நம்ம எல்லாருமே ஹோம் லாக்டவுன்ல இருக்கோம். இந்த டைம்ல பார்க்க வேண்டிய 10 மூவிஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த டைம்ல பார்க்க வேண்டிய படம்னா இந்த கண்டாஜியன் மாதிரி வைரஸ் டிசீஸ் பத்தின படமான்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே என்னென்னமோ நடந்து நொந்து போய் நூடுல்ஸா இருக்கும். மறுபடியும் படத்துலயும் வைரஸ் டிசீஸ்னு பார்த்தா பயம் தான் அதிகமாகும். உங்க எல்லா கவலையும் மறக்க வைக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷா பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்குற 10 படங்க பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கேம் நைட் 2018ல வந்து ஒரு ஆக்ஷன் காமெடி ஃபிலிம். ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு நைட் ஃபுல்லா கேம் விளையாடுறத ஒரு பழக்கமா வச்சிருக்காங்க. ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு கேம் நைட்ல திடீர்னு ஒரு 4 பேர் வந்து ஒருத்தருக்கு கடத்திட்டு போயிடுறாங்க. மிச்சம் இருக்கிற எல்லாரும் இது கேமோட ஒரு பார்ட்னு நினைச்சுக்கிட்டு கூலா இருக்காங்க. அதுக்கப்புறம் இது கேம் இல்ல நெஜம்னு கண்டுபிடிச்சாங்களா, அந்த கடத்தப்பட்டவரை காப்பாத்தினாங்களா அப்படின்றது தான் மீதி கதை. பதாய் ஹோ ஆயுஷ்மான் குரானா ஆக்டிங்ல 2018ல வந்த படம். 25 வயசாகிற ஹீரோக்கு அவரோட அம்மா பிரெக்னெண்டா இருக்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணாரு, சுத்தி இருக்கிற சொசைட்டியை எப்படி சமாளிச்சாரு, இதனால அவர் லவ்வர் கூட வந்த பிரச்சனை சால்வ் ஆச்சா இல்லையான்றதுதான் மீதி கதை. இது எமோஷன்ஸ் காமெடி கலந்து அழகா காட்டின படம். आपका भी बेबी गुड वेरी गुड करेक्ट एज है आपका. नकुल चल बेटा. हाँ मम्मी. கிரவுண்ட் ஹாக் டே 1993ல பில் மூரே ஆக்டிங்ல வந்து ஒரு காமெடி ஃபேண்டசி ஃபிலிம். ஃபில் கார்னர்ஸ் அப்படின்றவர் ஒரு வேலை விஷயமா ஒரு ஊருக்கு போறாரு. அதுக்கு அடுத்த நாள் காலையில மறுபடியும் அதே நாள் திரும்ப வருது. அதுக்கு அடுத்த நாளும் திரும்ப அதே நாள் தான் வருது. இந்த மாதிரி திரும்ப திரும்ப ஒரே நாள் வந்துகிட்டே இருக்கு. இந்த லூப்ல இருந்து அவர் எப்படி தப்பிச்சாரு அப்படின்றது தான் மீதி கதை. கோ கோவா கான் 2013ல வந்து ஒரு ஜாம்பி ஃபிலிம். ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் கோவால இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் காலையில அவங்க மனுஷங்களை சாப்பிடுற ஜாம்பிஸ்க்கு நடுவுல மாட்டிக்கிட்டது தெரிய வருது. அந்த ஜாம்பிஸ் எல்லாம் தாண்டி அவங்க எப்படி தப்பிச்சாங்க அப்படின்றது தான் மீதி கதை. காஸ்டவே ஆன் தி மூன் 2009ல வந்து ஒரு ரொமான்ஸ் காமெடி ஃபிலிம். சிட்டிக்கு நடுவுல இருக்கிற ஒரு குட்டி ஐலாண்ட்ல கிம் அப்படின்றவர் மாட்டிக்கிறாரு. சிட்டில இருக்கிற எந்த பிரச்சனையுமே அங்க இல்லாததுனால அங்கேயே இருந்தலான்னு முடிவு பண்றாரு. அந்த மாதிரி தனியா ஒரு ஐலாண்ட்ல இருந்தோம் சிட்டில இருக்கிற ஒரு பொண்ணை எப்படி லவ் பண்ணாரு, அவர் ஆசைப்பட்ட மாதிரி கடைசி வரைக்கும் அங்கேயே இருந்தாரா அப்படின்றது தான் மீதி கதை. ஹிந்தி மீடியம் 2017ல இர்ஃபான் கான் ஆக்டிங்ல வந்து ஒரு டிராமா காமெடி ஃபிலிம். 5 வயசு இருக்கிற ஒரு குட்டி பொண்ணை இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு அதோட பேரண்ட்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத காமெடியா சொன்ன படம். நம்ம நாட்டுல இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவனே எப்படி ஹை கிளாஸா பாக்குறோம், இன்னொருத்த பணக்காரனாவே இருந்தாலும் அவனுக்கு இங்கிலீஷ் பேச தெரியலன்னா அவனை எவ்வளவு கேவலமா பாக்குறோம் அப்படின்றத சூப்பரா காமிச்சிருப்பாங்க. Today God promise I speak English because English is India and India is English. லயர் 1997ல ஜிம் கேரி ஆக்டிங்ல வந்து ஒரு ஃபேண்டசி காமெடி ஃபிலிம். ஜிம் கேரி ஒரு ஃபேமஸ் லாயரா இருக்காரு. பொய் சொல்றது மூலியமா தான் ஒரு தொழிலே நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் அவரோட பையன் இனிமே எங்க அப்பா பொய் சொல்லக்கூடாதுன்னு வேண்டிக்கிறான். அதுக்கு அடுத்த நாள் காலையில இருந்து அவரால் பொய் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் பொய்யே சொல்லாம ஒரு கேஸை வின் பண்ணாரா இல்லையா, அதுக்கப்புறம் அவர் திரும்ப பொய் சொல்ல வந்துதான் அப்படின்றது தான் மீதி கதை. எக்ஸ்ட்ரீம் ஜாப் ஒரு டிடெக்டிவ் டீம் ஒரு மாஃபியா கேங்க அண்டர் கவரா சர்வைலன்ஸ் பண்றதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் பர்ச்சேஸ் பண்றாங்க. ஆனா இவங்க சாப்பாடோட டேஸ்ட் பிடிச்சி போய் அந்த ரெஸ்டாரண்ட் ஃபேமஸ் ஆகி டெய்லி கூட்டமா கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க மிஷனை முடிச்சாங்களா, அந்த மாஃபியா கேங்க பிடிச்சாங்களா, அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் மீதி கதை. சிச்சோரி 2019ல வந்து டிராமா காமெடி ஃபிலிம். ஹீரோவோட பையன் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டோம்னு சொல்லி சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி கோமாக்கு போயிடுறான். சோ அவனை பழைக்க வைக்க ஹீரோ அவரோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து அவரோட காலேஜ் ஸ்டோரி பத்தி சொல்றாரு. பிளாஷ்பேக்ல காலேஜ்ல நடந்த ஃபன் எமோஷன்ஸ் எல்லாம் சொல்லி நம்மள ஒரு 2.5 மணி நேரம் ஜாலியா என்டர்டெயின் பண்ணுவாங்க. ஃபைனலா அந்த பையன் கோமால இருந்து வந்தானோ இல்லையோ நமக்கு பயங்கரமா ஒரு எனர்ஜி வரும். ஆனந்தம் அந்த ஆனந்தம் இல்ல, இது 2016ல வந்து ஒரு மலையாள படம். ஒரு காலேஜ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஐவி ட்ரிப்புக்கு போறாங்க. ரொம்ப நாளா ஒரு பொண்ணு ஒன் சைடா லவ் பண்ணியிருந்தா நம்ம ஹீரோட லவ் இந்த ட்ரிப்பால ஒன்னா சேர்ந்துச்சா, இந்த ட்ரிப்ல வேற என்ன நடந்தது அப்படின்றத ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு வந்த மாதிரி ஜாலியா இருக்கும். 15 வருஷம் ஆயிலடா. So இதெல்லாம் வந்து உங்க எனர்ஜியை பூஸ்ட் பண்ற மாதிரி ஹாப்பி எண்டிங் இருக்கிற 10 மூவிஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. Thanks for watching.